வணக்கம். நம்ம இன்றைக்கி ட்ரெண்டி தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு பூண்டு ஒரு 10 பல் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ண விதமாக நான் ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நம்ம போட்டு வேக வச்சுட்டு உப்பு தேவையான அளவுக்கு தூவிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது தக்காளியோட மேலே இருக்கிற அந்த தோல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தக்காளி பழத்தோடையும் அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா தக்காளியோட தோலையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போது ஒரு மத்து வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தக்காளியை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டால் நல்லா மசிஞ்சிரும். இல்லை ஸ்மாஷர் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது மத்து வச்சு என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கடைஞ்சி விட போகிறேன். கடைஞ்சி விட்டாவே நம்ம எல்லாமே பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ குட்டி குட்டியாக நம்ம ஒரு 2 வெங்காயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு இப்போ எங்களுக்கு 2 பச்சை மிளகாய் போதும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்போது கொஞ்சமாக காரப்பொடி, தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம லெமன் லைட்டாக மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுக்கிட்டால் அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரெண்டி தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.